நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். உத்திரம் உயர்ந்த நட்சத்திரம், இருக்கிறதுலே ரொம்ப உசத்தியான நட்சத்திரம் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து உத்திரம் நட்சத்திரம் தான். யோகமான நட்சத்திரம், யோகிகளுடைய நட்சத்திரம். ஞானிகளும் யோகிகளும் அவதாரம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்குனாக்கா அதை வந்து நம்ம உத்திரம் நட்சத்திரத்தை தான் சொல்லணும். ஐயப்பனுடைய நட்சத்திரம் உத்திரம், புரிதுங்களா? பெருமாளுடைய நட்சத்திரம், பெருமாளுக்கு திருமணம் செய்யக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், சிவபெருமானுடைய திருமணம் செய்யக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். அதே போல் பங்குனி உத்திரம், முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. அப்போ உத்திரத்துக்கு எல்லா தெய்வங்களும் கட்டுப்படும். அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளாசிகளும் கிடைக்கும். எல்லா தெய்வத்தினுடைய ஒரு நல் மதிப்பு, ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் உத்திரத்துக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்த நட்சத்திரமாக, ஃபேவரபிள் ஸ்டாராக அந்த உத்திரம் அமைந்து விடுகிறது. ஸோ இப்படி நிறைய ஒரு ப்ளஸ்ஸாக, ஒரு பாசிட்டிவாக நிறைய விஷயத்த உத்திரத்துக்கு நாம் சொல்லலாம். உத்திர நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆரம்பத்தில் மிடில் ஏஜ் ரொம்ப ட்ரபுளாக இருக்கும் சார். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருவாங்க. எப்போ ஒரு 30 வயசுக்கு மேலே தான் செகண்ட் ஏஜ் தான் உங்களுக்கு வந்து வாலிப பருவம் தான் வாழ்க்கையே ஆரம்பம். 30 வயசு 33 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு வாழ்க்கையே செட் ஆகும். அந்த அளவுக்கு உத்திர நட்சத்திர அன்பர்கள் யோகமான அதிர்ஷ்டமான அன்பர்களாக. இப்போ இவங்களுக்கு அந்த கண்டகச்சனி நடக்குது, சனியுடைய காரகத்துவம். சனி வந்து இவங்களுக்கு ஆகவே மாட்டாங்க சார். ஸோ இவங்க வந்து வேலையில் இவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்கள். அப்போ பாருங்க, உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரையிலும் வேலையில் ரொம்ப எதிரிகளுடைய தாக்கம் அதிகமானதாக இருக்கும். இவங்க மாட்டும் இவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட எதிரிகள் இவங்களை சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. எதிரிகளுடைய தாக்கம் அதிகமானதாக இருக்கும். ஸோ எதிரிகள் இடத்துல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இந்த எதிரிகளை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா வேலை செய்கிற இடத்துல, தொழிலில், குடும்பத்தில் மெயினாக இவங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் விஷயம். இப்போ கண் திருஷ்டி அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். அதனால் இவங்க உங்கள் ரகசியங்களை நீங்கள் வெளியிலேயே சொல்லக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக என்ன சம்பாதிச்சாலுமே கூட உங்கள் ரகசியங்கள் வெளியில் தெரியக்கூடாது. நீங்கள் ஆனால் பெருமைக்காக ஏதாவது வாயில் பேசிட்டு வந்துடுவீங்க. அதுதான் உங்களுக்கு மைனஸ். ஸோ உத்திர நட்சத்திர அன்பர்களே, நல்ல யோகமான ஒரு காலம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை சாஸ்தா ஐயப்பன். சாஸ்தா கோவில் எங்கே இருந்தாலும் போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி போய் வழிபாடு செய்யுங்க. சாஸ்தா கோவில், பூர்ணா புஷ்கலா சமேத சாஸ்தா கோவில். இது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். உட்கார்ந்து இருக்கலாம், நின்றுட்டு இருக்கலாம், வெறும் கல் வடிவமாக இருக்கலாம், உருவம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு மேடாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம். சாஸ்தா கோவில் ஐயப்பன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா இது உத்திர நட்சத்திரத்துக்கான தெய்வம். அப்போ அது போல் அடிக்கடி சபரிமலை போயிட்டு வருவது, அல்லது ஐயப்பன் பூஜைகளுக்கு அன்னதானத்துக்கு நிறைய வாரி வழங்குவது, அன்னதானம் அதிகமாக அன்னதானம் செய்வது, இதெல்லாம் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுவது, இதெல்லாம் உத்திர நட்சத்திரத்துக்கு மிக மிக சிறப்பானதாக அமைகிறது. அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை மயிலம் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலம் கோவிலுக்கு சென்று வருவது, முருகப்பெருமானை வழிபாடு செய்வது, எலுமிச்சம்பழ மாலை போடுவது, இதெல்லாம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஐயப்பன் வழிபாடு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே போல் தீப வழிபாடு, தீபம் வந்து இவங்களுக்கு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுங்க, தூய்மையான நெய் பண்ணுங்க. தயவு செஞ்சு கண்ணாமண்ணா நெய்யை வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு பிராண்டட் நெய்யை வாங்கி கொடுங்க, அதுதான் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நைவேத்தியம் பஞ்சாமிர்தம் செஞ்சு கொடுங்க, சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க. இது வந்து நைவேத்தியமாக இருக்கும். செய்து சாமிக்கு நைவேத்தியம் செய்து வெளியில் வந்து துணையில் போட்டு ஒரு 100 பேருக்காவது உங்கள் கையால் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தானம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஸோ சாஸ்தா கோவில் வழிபாடு சிறப்பு, ஐயப்பன் வழிபாடு சிறப்பு. உலகம் முழுவதும் நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிறேன் சாமி, நான் எப்படி செய்கிறது அப்படின்னாக்கா சின்ன சின்ன கோவிலில் கூட இப்போ ஐயப்பன் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு அது வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட உங்களுக்கு என்ன அந்த அபிஷேகம் செய்து அந்த நைவேத்தியம் பண்ணுற வரையிலும் உங்களுக்கு எல்லாமே சாட்சியோடு செய்து கொடுக்க முடியும். என்ன ஹெல்ப் வேண்டுமோ நீங்கள் கேளுங்க. உத்திர நட்சத்திர அன்பர்களே, இன்னும் கூட டீப்பாக உங்களுடைய ரகசியங்கள் இது போல் நிறைய ரகசியங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஜெயிப்பதற்கான ரகசியங்கள், வாழ்க்கை ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.